மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில உங்கள் காதல் வாழ்க்கையாலும் திருமண வாழ்க்கையாலும் நீங்கள் அவமானப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் நடந்தது. ஆனால் அந்த ஏமாற்றங்கள் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்று ஒரு முறைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரியாது. 5ஆம் வீடான காதல் ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் அசுப சேர்க்கை உங்களது காதல் வாழ்க்கையில பேரிழப்பையும் கண்ணீரையும் பரிசாகவே தேடி கொடுத்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு அமைந்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த கண்ணீரும் தேவையில்லாத மன வலிகளும் நீங்கள் அவர்களை நினைத்து எந்த அளவுக்கு உயிராக நம்பினாலோ அந்த அளவுக்கு அதுவும் பாசமும் அவர்கள் நம் மீது வைக்கவில்லை என்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்களுக்கு நாட்களும் காலங்களும் போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த நபர் உங்களின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்திருப்பார். அவர்கள் சொன்னால் நீங்கள் எதையும் செய்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தையே விட்டு வர சொன்னால் கூட அவர்களுக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்களை என்னுடைய மனதில் அப்படி நான் வைத்திருந்தேன். இருந்தாலும் அவர்கள் செய்த இந்த சின்ன சின்ன விஷயங்களும் என்னுடைய வீடு தான் எனக்கு முக்கியம். ஆரம்பத்தில் இருந்தது போல் அவர்கள் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிய பிடிக்காம காசு உள்ள ஒரு புதிய நபர்கள் வந்துவிட்டார்களோ என்கிற ஒரு ஏக்கமும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் சில நாட்களும் காலங்களும் போக போக உங்களை விட்டு பிரிந்து புதிய நபருடன் அவங்க சேர ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள், காதலும் செய்யவும் ஆரம்பித்தார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை விட அவர்களிடம் பணம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்க காட்டக்கூடிய அன்பு அவர்களிடம் இருக்காது என்பதை நாட்களும் காலங்களும் போக போக புரிந்து கொண்டு சில வருடங்கள் கழித்து அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். அப்படி தேடி வரும் பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இன்னமும் ஏமாந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களை விட பணக்காரர் ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்களை ஏமாற்றிவிட்டு அந்த ஒரு நபர் சென்றார். இந்த உறவிற்காக நாம் இவ்வளவு உண்மையாக இருந்தோமே, நமக்கு ஏன் இந்த ஒரு ஏமாற்றம் என்று நீங்கள் இரவெல்லாம் கண்ணீர் சிந்தி அழுது திருத்த நாட்கள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காதலை விட கண்ணீரையும் அதிகம் தந்த அந்த ஒரு உறவு உங்கள் மனதில் ஒரு தீராத வடுவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறுவது சரியா பொய்யா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அடுத்ததா உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். மிதுனம் ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நட்பு மற்றும் லாபஸ்தானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். கடந்த காலங்களில் இந்த 11ஆம் இடத்தில் அசுப கிரகங்களின் தாக்கம் இருந்ததால் நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நம்பியவர்கள் மூலமாகவே உங்களுக்கு மாபெரும் பொருளாதார இழப்புகளும் தேவையில்லாத பணப்பற்றாக்குறைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நண்பன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் இறக்கப்பட்டு பெரிய தொகையை கடனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்திருப்பீங்க. அல்லது அவங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த நண்பர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு பணத்தோடு மறைந்திருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அதனை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத கவலைகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கூட்டு தொழிலில் உங்களை ஏமாற்றி கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளு செய்து உங்களை நஷ்டத்தில் ஆழ்த்தியவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். நண்பனின் நம்பி கெட்ட அசிங்கமும் பணத்தை இழந்த வழியும் உங்களை ஒரே நேரத்தில் வாட்டி வதைத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் அவசர முடிவுகளால் வந்த பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உங்கள் ராசிநாதன் புதன் விரைந்து செயல்படும் கிரகம் என்பதால் உங்களிடம் அவசர புத்தி சற்று தூக்கலாகவே இருக்கும். 8ஆம் இடத்து அஷ்டம சனியின் ஆதிக்கத்தின் போது நீங்கள் என்ன தீர்வு என்ன பிரச்சனை என்று ஆலோசிக்காமல் எடுத்த சில அவசரமான முடிவுகள் உங்களுக்கு படுகுழியாக அமைந்திருக்கும். சில உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரித்தும் எடுத்திருக்கும். அவசரமாக செய்த தொழில் முதலீடுகள், அவசரமாக வாங்கிய கடன்கள் அல்லது கோபத்தில் உறவுகளிடம் பேசிய வார்த்தைகள் யாவும் உங்களுக்கு எதிராகவே திரும்பியது. அது உங்களுக்கு எதிராக திரும்பி கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு நம்ம கெடுத்து கொண்டேனே என்று நீங்களே அந்த ஒரு தவறை செய்துவிட்டு உங்களுடைய குற்ற உணர்ச்சியோடு நொந்து கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு தருணங்களாகத்தான் இருக்கும். அந்த அவசர முடிவுகளின் தாக்கம் உங்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உறவுகள்ல நெருக்கம் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உங்கள் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அதே உறவினர்களும் இனி உங்களின் கிரக பலத்தை கண்டு உங்களை தேடி வரவோ ஆரம்பிப்பார்கள். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் பரப்பிய வதந்திகள் யாவும் பொய் என்று நிரூபணமாகி உங்களின் நியாயமான குணத்தையும் தூய்மையான மனதையும் சொந்த பந்தங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் யாவும் பெரியோர்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் மீண்டும் பாசப்பிணையோடு இணைந்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக நிற்கும் இனிய சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி குடிக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதால் இனிமேல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் புதிய பெரிய கான்ட்ராக்டுகளும் தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிப்பார்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஆன்மீக பயணங்கள் மற்றும் குலதெய்வ கோவில் வழிபாடுகளும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றப்பட்டு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு பேரமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேவையில்லாத அலைச்சல் பயணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து லாபம் தரும் சுப பயணங்கள் மட்டுமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அமையவும் ஆரம்பிக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகி ஓடிவிடும். கடந்த காலங்களில் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்திலும் கடுமையான மன அழுத்தத்திலும் இரவில் தூக்கமில்லாமலும் தவித்த உங்கள் நாட்களுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். அந்த ஒரு முற்றுப்புள்ளியினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீர்கள். லக்னாதிபதி புதனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் மனதில் இருந்த அத்தனை பயங்களும் தேவையில்லாத சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெளிவும் பேரமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது உங்களுக்குள்ள பிறந்து நல்ல ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நீங்க உயரவும் ஆரம்பிப்பீர்கள். கடலில் தத்தளித்த கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் கிடைத்தது போல உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்கான மிக சரியான பாதையை நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கண்டறிந்து கொள்வீர்கள். தெளிவான மனதோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு நம்ம கெடுத்து கொண்டேனே என்று நீங்களே அந்த ஒரு தவறை செய்துவிட்டு உங்களுடைய குற்ற உணர்ச்சியோடு நொந்து கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு தருணங்களாகத்தான் இருக்கும். அந்த அவசர முடிவுகளின் தாக்கம் உங்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உறவுகள்ல நெருக்கம் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உங்கள் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அதே உறவினர்களும் இனி உங்களின் கிரக பலத்தை கண்டு உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் பரப்பிய வதந்திகள் யாவும் பொய் என்று நிரூபணமாகி உங்களின் நியாயமான குணத்தையும் தூய்மையான மனதையும் சொந்த பந்தங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும்
நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் யாவும் பெரியோர்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் மீண்டும் பாசப்பிணையோடு இணைந்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக நிற்கும் இனிய சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி குடிக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதால் இனிமேல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் புதிய பெரிய கான்ட்ராக்டுகளும் தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிப்பார்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஆன்மீக பயணங்கள் மற்றும் குலதெய்வ கோவில் வழிபாடுகளும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றப்பட்டு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு பேரமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேவையில்லாத அலைச்சல் பயணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து லாபம் தரும் சுப பயணங்கள் மட்டுமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அமையவும் ஆரம்பிக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகி ஓடிவிடும். கடந்த காலங்களில் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்திலும் கடுமையான மன அழுத்தத்திலும் இரவில் தூக்கமில்லாமலும் தவித்த உங்கள் நாட்களுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். அந்த ஒரு முற்றுப்புள்ளியினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீர்கள். லக்னாதிபதி புதனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் மனதில் இருந்த அத்தனை பயங்களும் தேவையில்லாத சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெளிவும் பேரமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது உங்களுக்குள்ள பிறந்து நல்ல ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நீங்க உயரவும் ஆரம்பிப்பீர்கள். கடலில் தத்தளித்த கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் கிடைத்தது போல உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்கான மிக சரியான பாதையை நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கண்டறிந்து கொள்வீர்கள். தெளிவான மனதோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு